இன்னைக்கு வந்து எத்தனை ஏரியா, எந்தெந்த ஏரியாக்கு எத்தனை மாடுகள் வாங்கி கொடுத்துருக்கீங்க? கேரளா பார்ட்டி தனியா வாங்கி இருக்குது. ம். அப்புறம் அது போக திருவண்ணாமலையே 2 3 பார்ட்டி, மணப்பாறை, அரியலூர் அப்படி நிறைய இருக்கு. இப்போ அது போக லாங்ல இருந்து வந்த கஸ்டமருக்கு 2 3 பேருக்கு வாங்கி தரல. இப்போ ஆத்தூர் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். 2 3 கஸ்டமர் அடுத்த வாரம் வர சொல்லி இருக்கேன். அடுத்த வாரம் வர சொல்லி அது ஒன்றும் நோட்டத்துக்கு செட் ஆகல, விலைவாசி கொஞ்சம் பண்ண பொண்ணா இருந்ததுனால அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லியிருக்கு. அடுத்த வாரம் வந்துருவாங்க. அடுத்த வாரம் வந்துருவாங்க. ஆமா. சரி, ஓகேண்ணா. அதே மாதிரி அப்ப ஏற்கனவே வாங்கினவங்க எல்லாம் வீடியோ எடுத்திருக்கோம். உங்க பழைய கஸ்டமர் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. நம்மளது எப்பயுமே வாரம் 2 3 கஸ்டமர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. வந்துட்டே தான் இருக்கிறாங்க. புது கஸ்டமர் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருப்பாங்க, பழைய கஸ்டமர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. வந்துட்டே தான் இருக்காங்க. ஆமா. சரி, ஓகே. இப்போ அவங்களுக்கு டீடைல் கேட்டா அவங்களுக்கு தெரிஞ்ச டீடைல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட என்னென்ன பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி அதையும் அப்படியே பின்னாடி வீடியோக்குள்ள ஒவ்வொன்றா வெளியிட்டுலாம். அப்படியே வந்து இந்த சந்தைக்கு வந்து மாடுகள் வாங்கணும்னா இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணிட்டு வர்றது என்ன எதுன்னு டீடைல்ஸ். மாடு வாங்குறவங்க திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள்ல போன் பண்ணிட்டு வாங்க. கேரண்டியா வர்றவங்க புதன்கிழமை கம்பல்சரி எனக்கு போன் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம எத்தனை பேர் வராங்க என்ன நம்ம அதுக்காக நம்ம இது பண்ணிக்கலாம். அது ஒண்ணு. புதன்கிழமை காலையில வந்துட்டு எனக்கு, வியாழக்கிழமை காலையில வந்துட்டு எனக்கு கூப்பிடுங்க. நம்ம லொகேஷன் இந்த கோயில் தான். இந்த கோயிலுக்கிட்ட வந்தீங்களா சந்தை கடைசி கோயில், கடைசி இந்த லாஸ்ட் எண்டு 2 கோயில் இருக்கும். விநாயகர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், கருப்பராயன் கோயில் இருக்கும். அங்கதான் நம்மளோட இது. சரி, இங்க வந்துருங்க. இங்க நம்ம கவரிங் தான் கட்டுவோம். நேரம் வந்து இங்க செட்ல இந்த செட்டுக்கு நின்னீங்கன்னா நான் வந்துருவேன். பார்த்து நம்ம எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். சரிங்க.